விற்கிறோம்னு சொல்றாரு. ஆனா டீ விற்கிறவனு தான் இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா நைட்டு மாலுமா அவன் தான் டீ வித்துட்டு இருக்கான். நான் டீ விற்கிறவனாவே இருந்துட்டு போட்டோம். எங்க தலைவலி எல்லாரும் வாழ முடியும். நைட்டு மாலுமா டீ தானே அவனு வித்துட்டு இருக்காங்க. எவ்வளவு அணில் குஞ்சுங்க வந்திருக்கு பாருங்க. அணில் குஞ்சுங்க மொத்தமா சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புளிய காலி பண்றோம். கொதிரி பக்கத்துல பாத்தீங்களா? கிராம் பக்கத்துல இருந்தீங்களா? 18 வருஷம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட 100 பசங்க இருந்தாங்க. நாங்க 2 பேர் தான் இருந்தோம். செம்மையா பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. பேரிகார்டே சாஞ்சிருச்சு. ஆனா எங்களை பாதுகாப்பா கூட்டி வந்து வெளிய விட்டுட்டு போனாங்க. அவங்களும் நாட்டை நல்லா பாத்துக்க மாட்டாங்க. நாட்டை நல்லா பாத்துக்கிறேன்னு வர்றவங்களையும் நல்லா பாத்துக்க விட மாட்டாங்க. பயங்கரமான கூட்டம் ப்ரோ. ஓகே, இந்த மாதிரி கூட்டம் எந்த ஒரு மாநாடுக்குமே கிடையாது. புரியுதா? சும்மா ஃப்ரீ பஸ் விட்டு அது விட்டு நல்லா வேஸ்ட். அதெல்லாம் சும்மா. அப்பா வந்து ஏடிஎம்கே, ஆனா அவங்களையும் வந்து தளபதிக்கு தான் போட சொல்லிட்டீங்க. கேஸ்ட் ரீதியாவோ மத ரீதியாவோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம மக்கள் சப்போர்ட்டோட முதல்வர் வேட்பாளர் விஜய் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஜெயிக்க வைக்கணும். அதான் எங்களோட மைண்ட் செட். மற்ற எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு க்ரௌடு கொண்டே வரலையே. விஜய் அண்ணனுக்கு வர அந்த ஒரு க்ரௌடு வந்து எந்த கட்சியிலுமே யாருக்குமே வரலையே. இப்போ ஒரு மாநாடு போடுவாங்க, யாரண்ணா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து இங்கே வெயிட் பண்ணி இந்த மாநாட்டில் இப்படி அட்டென்ட் பண்ணுவாங்க. குழந்தைகளோட வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. வாய்ப்பே இல்லை. வேறு யார் மாநாடு நடத்தினாலும் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து இந்த மாநாட்டில் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த இது இருப்பாங்க இந்த கட்சியில் உள்ளவங்க. இப்போ நான் எல்லாம் வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துலேயும் வரேன். அப்போ வந்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நாங்கள் ஸ்கூலு எல்லாருமே வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வரோம். அப்போ அந்த அளவுக்கு வரோம்னா எங்கள் சொந்த பணம் இதெல்லாமே போட்டு தான் வரோம். அது எதுக்குன்னா ஒரே ஒரு முகம் இந்த நம்ம தளபதிக்கு வேண்டிதான், வேறு எதுக்கு வேண்டிய இல்லை. பயங்கரமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை வந்து தளபதி கொடுப்பாருன்னு நம்பியோம். ஏன்னா வந்து விஜய் வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்து ஆள் இல்லை. சினிமாவில் இருக்கும்போது முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி ரசிகர் மன்றம் மூலமாகவே, ஏன்னா நானும் சின்ன வயசுலேருந்தே ரசிகர் மன்றத்துலலாம் இருக்கேன். அப்போ அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். இப்போ ரசிகர்களுமே ஒரு ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் எல்லாம் கன்னியாகுமரியில் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ விஜய் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். லடாக்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே தான் வந்து லடாக்லேருந்து வரீங்க? பைக்லேருந்து. பைக்கில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ட்ராவல் பண்ணி லே லடாக் வந்து 19,000 அடி. யார் இது வரையும் டிவிகேல சரி எந்த ஒரு கட்சியிலேருந்து சரி அவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க. தளபதி கோசம் என் தளபதிக்காக அவ்வளோ தூரம் யாருமே இது வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அடியில் போயிட்டு என் தளபதி கொடியை அங்கே கொடி நாட்டிட்டு வந்திருக்கேன். 19,000 அடி. வண்டி பல சோதனையை கடந்து இங்கே வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கே போக முடியாது. ஆமாம், முடிச்சுட்டு நான் எங்கள் சைடாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வண்டியில் வந்துட்டாங்க. அவங்களோட நான் ஜாயின் பண்ணி வந்துட்டேன். இங்கே க்ரௌட் எப்படி இருக்குது? க்ரௌடு இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஸ்டாப் பண்ணி நடந்து தான் வந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணியிருக்காங்க எல்லாமே. பார்க்கிங்லேருந்து எல்லாமே எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. இட வசதி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பட் ஆனால் ஒரு சில இது என்னன்னா வழி மாற்றி ரோடு நோண்டி விட்டு இப்போ தான் வந்து தெரியுது, நியூஸில் பார்க்கும்போது சொன்னாங்க. பட் ஆனால் இங்கே ரோடு மாடி நோண்டி ஏன்னா ஒன்றுமே இல்லை. நான் என்னன்னா தலை ரசிகன், தளபதி தொண்டேன். எனக்கு நான் தலை ரசிகன். ஆனால் விஜய் தளபதியை பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அவரோட கோட்பாடுகளும் சரி, அவரோட அரசியல் நெறிமுறைகள்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து குரல் கொடுத்தது இல்லை. இப்போ தான் தளபதி வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல கொடுக்குறாரு, நம்மளும் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாலிபர் இப்போ சும்மா அவனெல்லாம் சொல்லுவானுங்க, கமெண்ட் போடுவானுங்க கீழே, அணில் குஞ்சு அப்படி இப்படின்னு கலாய்ப்பானுங்க. நம்ம சைமன் அண்ணா இருக்காருல்ல, சைமன் அண்ணா வந்து நல்லா கலாய்ச்சி போட்டிருக்காரு. எவ்வளோ அணில் குஞ்சுங்க வந்துருக்கு பாருங்க. அணில் குஞ்சுங்க மொத்தமாக சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புளிய காலி பண்ணுறோம். கொதிரி அந்த மாதிரி தான். அவ்வளோ அணில் குஞ்சுகள் எக்கச்சக்கமாக அணில் குஞ்சு பிறந்து வந்துருக்கு. இன்னும் நிறைய பிறந்து வந்துன்னு இருக்குது ஃபுல்லாகவே. அதெல்லாம் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? நம்ம சைமன் அண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சைமன் அண்ணா ரொம்ப பேசி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. நாங்களே சீப்பான ஆயிடுச்சு. அவர் என்ன ஆடுகும் மரத்துக்கும் தான் போயிட்டு போட மாட்டாரு. அது நல்லது தான். ஆனால் நான் மனுஷங்களும் கொடுக்கணும்ல. மனுஷனுங்க மெயினே ஒரு மாணவர்களும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்கும் அந்த பொதுவாக எல்லாருக்கும் குரல் கொடுத்து பார்த்தா அண்ணன் மட்டும்தான். அண்ணன் முன் வராரு. யாரெல்லாம் சாத்தியம்? இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது, வரலாற்றிலே இருக்குமா? இதோட லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாருப்பானா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அவரால் மட்டும்தான் இங்கே அவ்வளோ கூட்டம் சேர்க்க முடியும்னா நெக்ஸ்ட்டு தளபதியால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு தளபதி அந்த பேரை எடுத்துறாரு. அந்த மியூசிக்கு அந்த சாமிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தளபதிக்கு மட்டும் தான் செட் ஆகும். அதோட கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரோட படத்துல தானே அந்த சாங் அது. ஸோ அந்த சாங் அது எப்போ போடுவாங்க, அது போடுவாங்களா இல்லை வேறு எதனா சாங் போடுவாங்களா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் போகிறோம். ஸோ பார்க்குறோம். அப்படி நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்ன இவனுக்கு சும்மானா எதனா ஒன்று பேசி போட்டுக்கிறானுங்க, இதை பண்ணுறானுங்க அதை பண்ணானுங்க. எது வேணால் பண்ணட்டும்,
என் தளபதி தான் 2026 இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 எங்கள் தளபதி தான் வருவார். கொஞ்சம் கொஞ்சமாக திமுக கோட்டை அப்படியே கொஞ்சம் சரிஞ்சுனே வருது. ஏன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பசங்க மக்கள் கூறு. ஏன்னா இப்போ இந்த தூய்மை பணியாளர் நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தான். எனக்கு வந்து சேகுவாரா பிடிக்கும். நான் வந்து போராட்டத்தில் இருந்தேன் 7 நாள். அந்த 13 நாளாக வந்து நான் அங்கே போயிட்டு வந்துட்டு அந்த போராட்டத்தில் இருந்தேன். அன்றைக்கி கைது செய்யும் போது கூட அங்கே இருந்தேன். ஆனால் ஒரு குப்பை மாதிரி தான் மக்களை வந்து வாரி போட்டு தூக்கி போட்டு போயினான்ட்டாங்க. அது இன்ன வரைக்கும் அந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. அது முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த வாட்டி அண்ணன் வந்து இந்தமாரி எங்கே அடக்குமுறையோ ஒடுக்கப்படுறாங்களோ அங்கே கண்டிப்பாக என் அண்ணன் குரல் கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா யாருமே வந்து அது எடுத்து முன் வராங்க. ஆனால் அது கொண்டு வர மாட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் அடிபட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தோம். எங்கள் மேலெலாம் பொய் கேஸை போட்டு பொய் வழக்கு போட்டு இவங்களாம் இந்த மாதிரி கேட்டகரி பசங்க தான் இவங்களாம் போய் தப்பு செய்வானுங்க இதுமாரி சொல்லிட்டு தான் எங்களை வந்து இன்ன வரைக்கும் டவுன் பண்ணி வந்துட்டு அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தோம். அவ்வளோ தூரம் அவன் போக முடியாது. இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன். 5 கண்ட்ரி பைக்லேயே போயிருக்கேன். 5 கண்ட்ரி பாத்துர்க்கேன். இன்ஸ்டால பாத்துர்க்கேன் வீடியோ. 1 இயரா டிராவல் பண்ணி தெரியுது. 1 இயரா டிராவல் பண்ணியிருக்கேன். இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்திருக்கேன். தளபதி கொடியை வந்து அங்கே நாட்டிட்டு வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் யாரும் அந்த போய் போட்டோ கூட போட்டது வீடியோ போட்டது நான் போட்டு வந்திருக்கேன். கண்ட்ரிஸ் பைக்ல போயிருக்கீங்க? கண்ட்ரீஸ்ல நேபாள் போட்டிருக்கேன். நேபாள் பூட்டான் போயிருக்கேன். பங்களாதேஷ் போயிருக்கேன். மியான்மர் பார்டரு, சைனா பார்டர் போனேன். அது பாகிஸ்தான் பார்டரு. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பார்டர் நம்ம இந்தியாவை சுற்றி எங்கே இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு 0 பாயிண்ட் எல்லாமே ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி 0 பாயிண்ட் டச் பண்ணிருக்கீங்க. ஃபுல்லா எல்லாம் 0 பாயிண்ட் அடிச்சிட்டேன். 10 மணி நேரம் உட்கார்ந்து தளபதி பாக்குறதுக்கு. காலையில போயிட்டீங்களா? காலையிலேயே வந்துட்டோம். மொத்த ஐயல்ல சேரோட உட்கார்றோம். ஓகே. பார்த்தாச்சு. நான் ஒரே ஒரு கோட தான் அழகர் பாட்டு போடல. பாட்டு போட்டு தான் நொறுக்கி இருப்போம். ஓகே ஓகே. எங்க இருந்து வரீங்க? நீங்க எந்த ஏரியா? நாங்க கரூர். ஆனா அழகர் பாட்டு தான் எதிர்பார்த்திருக்கீங்க. ஆமா. அழகர் பாட்டு போட்டுருந்தாங்கன்னா அடுத்த திருவிழான்னு தான் நினைச்சோம். ஓகே ஓகே ஓகே. என்ன ஏமாத்திட்டாங்க அவ்வளவுதான் ஒண்ணு. ஓகே ஓகே. நாங்க கரூர் சொன்னாப்ல. ஓகே. இப்போ இந்த கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே. நிறைய பாத்துட்டாங்க. எல்லாமே ஓகே. பார்க்க முடியாதுன்னு நினைச்சவங்களாம் பாத்துட்டாங்க. ஓகே ப்ரோ. உங்க ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஓட்டு போடுவீங்க விஜய்க்கு? ஃபேமிலி ஃபுல்லாவே விஜய்க்கு தான். நீங்க எவ்வளவு பேர் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நாங்க எங்க ஊரே கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஊரே எத்தனை ஓட்டு? எல்லாமே டிவிக்கே தான். எத்தனை ஓட்டு? எங்க ஏரியாலே ஒரு 250 ஓட்டு இருக்கும். ஓகே. யாரையும் விட மாட்டீங்க? யாரையுமே விட மாட்டோம். ஓகே ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அவ்வளவுதான். நாங்க வந்து குடும்ப அரசியல் பண்ண மாட்டோம். ஏமாற்ற மாட்டோம், திருட மாட்டோம். மக்களுக்கு சேவை பண்ண வரோம். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. சூப்பர். தேங்க்ஸ். வருங்கால முதல்வர் அவர் தான். எங்க எல்லாரோட ஒட்டுமொத்த ஓட்டு அவருக்கு தான். பக்கத்துல பார்த்தோம்னே தெய்வத்தை பக்கத்துல பார்த்தோம். பக்கத்துல பாத்தீங்களா? கிராம் பக்கத்துல இருந்தீங்களா? 18 வருஷம் ஆத்தாமா. அப்படியா? நீங்க எப்ப போனீங்க? உள்ள எப்ப போனீங்க? காலையிலே போயிட்டோம். காலையிலே போயிட்டீங்களா? சாப்பாடு இதெல்லாம் சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிட்டோம். அந்த தண்ணி வசதி குழாயெல்லாம் போட்டுதாங்க. மினரல் வாட்டர் அருமையான தண்ணியா? உள்ள போய் பாருங்க. தண்ணி திறந்தா நல்லா அப்படியே கடல் மாதிரி ஒழுகும். குற்றால அருவி எப்படி இருக்கும் அது மாதிரி வரும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தெறிக்கு விட்டாரு தலைவன். அப்படியா? விக்கிரவாண்டில வந்தால அதை விட கொஞ்சம் வித்தியாசமா தானே இருந்தாரு. அது வேண்டாம் தல மாட்டிக்குவீங்க தல. ஏன் வேலைய விட்டு வந்திருக்கீங்களா? ஆமா தல. ஓகே ஓகே. லீவ் போட்டு வந்தீங்களா? கட் அடிச்சிருந்தீங்களா? அது எதுக்கு தல நமக்கு? அப்படியே தேர பார்த்த மாதிரி செம்ம ஹாப்பி. பொம்மை மாதிரி பார்த்தோம். அவர் பேசுறது கேட்கலையா? கேட்கல, முடியல. காலையில இருந்து வெயிட் பண்ணால 8 மணில இருந்து அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்பதான் எந்திரிச்சு வெளியே வரோம். போதும், இதுக்கு மேல டிவிலயோ மொபைல்லயோ பாத்துக்கலாம் பேசுறத. இதே முடியல. தரிசனம் கிடைச்சிருச்சு. ஆமா, கிளம்பியாச்சு. ஆமா, கண்டிப்பா உண்மை. பார்த்தாச்சு. ஓகே. அதே தரிசனத்தை பார்த்தாச்சு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். பார்த்ததுல எந்த ஒரு குறையும் இல்லை. அழகரை பார்த்தா போதும் கிளம்பி வந்தது. எதிரே பார்க்கல. விக்கிரவாண்டியோட இந்த மாநாடு ரொம்ப அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, நமக்கு ஆகாதவங்க. அதுவே நம்ம தலைவர் சிறப்பாக செஞ்சு விட்டு போகிறாரு. எப்படி சொல்கிறது, அவரை பார்த்த உடனே அந்த ஒரு கஷ்டம் மொத்தமும் போயிடுச்சு. இவ்வளோ இருந்தது எந்த ஒரு அந்த டைட்னஸ் ஆளை பார்த்தோன்னே பூஸ்ட் ஆயிடுச்சு. அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த அதுக்கெல்லாம் ஏதோ கீழே பார்த்துருந்தவங்க மூஞ்ச பாருங்க எப்படி இருக்காரு தலைவர். மூஞ்ச பாருங்க, பார்த்த உடனே அப்படியே ஏந்து ஆர்ப்பாட்டம் தான் ஒரு. இப்போ காலையில் பஸ்ஸுன்னு ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நிற்குது. பஸ்ஸு தேடணும் போயிட்டு. அது தேடணும். ஆமாம், இருக்கிற இடத்துல தேடிணும் போயிட்டு அவர். ஆமாம், நேராக போயிட்டு இப்போ வரைக்கும் சாப்பிடவே கிடையாது. ஓகே. தளபதி மட்டும்தான் வெயிட் பண்ணோம். பார்த்துட்டேன். நான் 15 வருஷம் அவரோட ஃபேன் பாய். அவர் பார்த்த உடனே அப்படியே இந்த பாகுபலில் ஒரு அம்பலாம் வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி தலை. அப்படியே நானே அவர் லவ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு கலரா இருந்தாங்க. செம்ம அழகு தலை அவரு. கலர் பயங்கர கலரா இருந்தாரு. வார்த்தையில் அவ்வளோ அழகா இருந்தாரு. அதே மாதிரி அவர் எதிரி கொண்டு சொல்லிக்கிறேன். வரவங்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் பேசணும், ஆனால் அவங்க எல்லாம் ஆள போகிற கட்சி பற்றி பேசுகிறாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு அவங்க எவ்வளோ பயப்படுறாங்கன்னு. எங்களுக்கு அது போதும். கண்டிப்பாக 2026 நாங்கள் தான்.
எங்களுக்கு அது போதும். ரேம்பாக்கு அவருக்கு தான் போட்டுருந்தாங்க. ஆனா அவரு சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாமே ஏத்து விட்டாரு. பவுன்சர் தான் நீங்க போவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு எல்லா ஃபேன்ஸும் மேல தான் இருந்தாங்க, எல்லாமே ஆடினாங்க. இந்த அளவுக்கு யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா பவுன்சர் வச்சு இங்க கீழே போய் அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஏதாவது பண்ண நிறைய பார்த்துருக்கோம். நானும் ஸ்டாலின் சார்லாம் பண்ணுவாரு. அது மாதிரி தலை எதுவும் பண்ணவே நம்பல. பவுன்சர் வரல கூட வந்தாங்க, அமுச்சு விட்டாரு அவரு. இல்லை வேணா நீங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டு எல்லாமே மேலே இருந்தாங்க. ரேம்ப் ஸ்டேஜ் மாதிரி எல்லாமே இருந்தாங்க. எல்லாமே ஆட்டம் போட்டுக்கிட்டு அவர் பின்னாடி தான் போனாங்க கூடவே. எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆனால் நீங்க லைவ்ல பாருங்க உங்களுக்கு தெரியும். எல்லாருமே மேலே தான் இருந்தாங்க. கொடியை தூக்கி போட்டாங்களா? கொடி போட்டாங்க, மாலை போட்டாங்க. அப்புறம் அவர் துண்டுலாம் கட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் சமாளக்கா இருந்துச்சு. அவர் சிரிச்சு அந்த ஒன்று தான் போதும், எல்லாம் விழுந்துட்டோம். ஓகே வந்த பலன் அடைஞ்சிட்டீங்க. அதான் இந்த ஒரு நாளுக்கு வெயிட் பண்ணேன். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இல்லை எனக்கு. பக்கத்துலேயே கிட்ட பார்த்தோம், ரேம்ப் பக்கத்துலேயே பார்த்தீங்களா? நல்லா சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தாக எடுத்தனால அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம். இப்போ திருப்பி நாங்கள் போவோம் அந்த பக்கம். திரும்ப விடுற மாதிரி இல்லை. விடுற மாதிரி இல்லை, திருப்பி போயிட்டு வருவோம். உள்ள எல்லாம் வசதி நல்லா பண்ணிருக்காங்களே. குடிச்சோம் அங்கே பத்தாவதுனால அப்படியே கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அப்படியே இப்படி வந்தோம், வெளியே வந்தோம். கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால திருப்பி நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி போய் 2026 வெற்றி நிச்சயம். 2026 கப்பு முக்கியம், எப்பவுமே கப்பு தான். கப்பு கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். ஓகே, உறுதியாக இருந்துச்சு. முக்கியம்லாம் இல்லை, கன்ஃபார்ம் தான். ஓகே ஓகே, நாங்கள் தான் கொடூரமா. நன்றி, வணக்கம். வெயில் பயங்கரமா இருந்துச்சு, எப்படி தாக்கு பிடிச்சிங்க? பார்த்தோன்னே அது எப்படி இருந்துச்சு ஃபீல்? வார்த்தையே இல்ல பிரதர், அந்த அளவுக்கு எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு எங்களுக்கு. ஓகே, பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி கிடைச்சிச்சு. குழாயிலும் தண்ணி வந்துச்சு, பாட்டில் தண்ணி. நல்லா மத்த கட்சி பண்ற சதி இது. எல்லாமே எல்லாத்துக்கும் பாட்டில் தண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஓகே ஓகே, அதனால தண்ணி பற்றாக்குறை அங்கே இல்லவே இல்லை. இந்த கூட்டம் அப்படியே ஓட்டு போட்டா போதும், தளபதி 2026 சிஎம் ஆயிருவாரு. இந்த கூட்டம் போட்டாலே போதுன்றீங்க? கூட்டமே போதும். இல்ல நிறைய பேர் வர முடியாம டிவில உட்காந்து பாருங்களா, அவங்க போட்டா என்ன ஆகும்? இல்ல அதுதான், அது போட்டா நம்ம எப்படி சொல்றது, இந்த ஒரு சில ஏமாத்தனவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்கல்ல, அது இதுக்கு மேல நடக்கும். ஓகே ஓகே, தளபதி வந்துட்டு அதுக்கு பயம் வரும். 2026 சிஎம். நைட்டு மட்டும் தான் சாப்பிட்டேன், இன்ன வரைக்கும் பார்க்கல. சாப்பிடல. அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. தளபதி உயிருக்கு உயிராக இருந்தால் மதுரை மண்ணில் அழகரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கிட்டத்திலேயே விஜய் அண்ணாவை பக்கத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கூட சின்ன பிளேஸுங்கிறனால அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, இது அதை விட பெருசுங்கிறனால வண்டி நிற்கவும் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இட வசதி உள்ள தண்ணி வசதி இருந்து எல்லாமே ஸ்நாக்ஸ் தண்ணி பாட்டில் எல்லாமே கொடுத்தாங்க ஃப்ரீயாக. ஓகே ஓகே, அங்கே குறையா இருந்தது இங்கே நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அப்பப்போ ஃப்ரே வேற தண்ணி வாட்டர் ஃப்ரே வேற பண்ணி மேலே இருந்து ஃப்ரே பண்ணி சூப்பர். ஹீட் தெரியாம இருக்கு. ஏன்னா காலையில இருந்து நியூஸ் வந்துச்சு, நிறைய பேர் மயங்கினாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. நல்லா பண்ணாங்க. அப்புறம் அப்போ அக்கம் பக்கத்தில் வாட்டர் கொடுத்து எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. அப்படி அடிக்கிற மக்கள் யாருமே வெளியே திரும்பல, எல்லாருமே உள்ளுக்குள்ள சேஃப்டியா உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல தலைக்கு போட்டு எல்லாம் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாதுகாப்பா இருந்தீங்களான்னு பாதுகாப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இல்லை. ஆனால் தளபதியை பார்க்கறது வரைக்கும் ரொம்ப நிற்கவே விடலை யாருமே. நம்ம மேலே ஏறுறாங்க, கீழே இருக்காங்க, நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க, விட்டா நம்மளை அடிச்சு தள்ளி விட்டுருவாங்க போல, அந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு. அந்த தளபதியை பார்க்குற அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அந்த ரேம்பாக்கில் அந்த பக்கத்தில் நமக்கு நேராக வந்துட்டு போனோடனே சந்தோஷம். ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவர் நடந்த வரையில எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? படத்துல நானே நடக்கிறாரு, இதானே கொலை மாசம் நடந்ததாருன்னு. அப்படியா? ஆமாங்கண்ணா. சரி, ஒன்னே அதர் பார்ட்டிஸ் இருக்காங்கண்ணே, அவங்க வந்துட்டு பிறரை வாழ விட மாட்டாங்க, அவங்களும் நல்லா வாழவும் மாட்டாங்க. சரிங்களா? அவங்க இப்போ வந்து நாட்டு நடப்பு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கே தெரியும். அவங்களும் நாட்டை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, நாட்டை நல்லா பார்த்துக்கிறேன்னு வர்றவங்களையும் நல்லா பார்த்துக்க விட மாட்டாங்க. 2026 யார் டாமினேட் பண்ணுறா, யார் ஜெயிக்கிறா, யார் இது பண்ணுறான்னு 2026 பாருங்க. கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் ஆகட்டும் எங்கேயா இருந்தாலுமே தளபதி தான் எப்போவுமே. ராம்பாக்கெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா, எப்படி அழகர் மாதிரி இருந்தாரா எங்கள் தளபதி? அழகர் மாதிரி இருப்பார். எப்படி நடந்து வந்தார்? கியூட்டா நடந்து வந்தாரா? அலரிச்சு அரங்கமே அதிர்ச்சி பாத்தீங்களா இல்லையா நீங்க? எப்படி என்ன இருக்கு? 3 எழுத்து மந்திரம் எம்ஜிஆர், இப்ப எங்க தளபதி விஜய். ரொம்ப வந்து பிரமிப்பா இருந்தது. என்ன சொல்றதுன்னா, நான் வந்து மதுரை தான். எப்படி அழகரோட சித்திர திருவிழா பார்த்தேனோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலாவே ஒரு கூட்டம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து தளபதியை பார்க்குறோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருந்தோம். ஆமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, முதல் மாநாட்டுக்கு எங்களால போக வாய்ப்பு இல்லை. இந்த மாநாட்டுல வந்து எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. பார்க்கும்போது எங்களையே மறந்து ரொம்ப கிளாப் பண்ணி. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும்
திரும்ப வருவீங்க. ஆமாம் ஆமாம். நான் வந்து இது வரைக்கும் எந்த கட்சி மாநாட்டுக்கும் போனது கிடையாது. இது பிரமிப்பா இருந்தது, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. இல்ல ஆனா இதோட முதல் கம்மியா இப்படி இருக்காது. இது முதல் மாநாட்டை விட வந்து இது நாங்க அது வந்து டிவில பார்த்தோம், அதை விட இது வந்து இரட்டிப்பா இருந்தது அப்படிங்கிறது. விக்கிரவாண்டியை விட ரெட்டிப்பா இருந்தது. ஆமாங்க, ஒரு பெரிய திருவிழாவை பார்த்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது சித்திரை திருவிழா முதல்ல. ஆமாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேனே. வீட்டை விட்டு வரதே ஃபர்ஸ்ட் டைம். வீட்டை விட்டு வரதே ஃபர்ஸ்ட் டைமா? தளபதிக்காண்டி வந்திருக்கீங்க? எல்லாருமே நாங்க அப்படிதான். விக்கிரவாண்டி போகணும்னு நினைச்சோம், ஆனா போக முடியல. சரி மதுரை வந்து அக்கா மதுரை, அதனால வந்துட்டோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் தளபதி பார்க்குறேன். 30 வருஷம் ஆச்சு பிறந்து, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இவ்வளோ கூட்டத்தில் நான் வந்து போயிட்டு வந்தது எனக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்களா, க்ளோஸாக பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் பார்த்தீங்களா? கொஞ்சம் தூரமாக தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் அப்பா வந்து ஏடிஎம்கே, ஆனால் அவங்களையும் வந்து தளபதிக்கு தான் போட சொல்லியிருக்கோம். போட சொல்லிட்டீங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் புறமே எல்லாருமே பேசுகிறாங்க, புறமே யங்ஸ்டர்ஸ் புறமே வீட்டில் மாற்றிடுறாங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் எங்களோட ஒரு சின்னது, எங்களோட கழக செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு தான் எங்களோட நன்றியை நாங்க சொல்லணும். எங்களை சேஃபா கூட்டிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு போறாங்க எங்களை. இந்த மாதிரி நாங்க வந்து எங்கேயும் இது அனுபவப்பட்டது கிடையாது. நாங்க எப்படி வந்தோமோ அதே மாதிரி எங்களை வந்து ரொம்ப சேஃபா கூட்டிட்டு போனாங்க, வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எங்களோட பெரிய நன்றியை சொல்றோம். கூஸ்பம்ஸ் தான். ஓகே. ரொம்ப ஒரு 20 வருஷம் சொல்லலாம் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து பக்கத்தில் திண்டுக்கல்ல வந்துட்டாரு அப்படின்னா சென்னை போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து மதுரை வரும்போதே பக்கத்தில் வந்து பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க? உங்க அப்பா அம்மா வேற கட்சிக்கு போட்டுருப்பாங்க. டிஎம்கே போட்டீங்களா? இப்போ டிவி கேக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அடிச்சே கொண்டு போயிருக்கீங்களா? அடிச்சே ஏத்தி விடுவேன். காலையில விட மாட்டீங்களா? காலையில விழுக மாட்டேன். ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம ரிலேஷன் தான், சொன்னா கேட்பாங்க. ஓ, அப்ப நீங்க சொன்னா கேட்கற மாதிரி ரிலேஷன் எவ்வளவு வச்சிருக்கீங்க? அந்த மாதிரி எவ்வளவு ஓட்டு? ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்க. சூப்பர். இவ்வளவு க்ரௌட் பாத்துருக்கீங்களா? அந்த க்ரௌட் இல்ல பார்த்ததே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வேற யாரனால கூட்ட முடியுமா அந்த கூட்டம்? கண்டிப்பா முடியாது. பயங்கரமான கூட்டம் ப்ரோ. ஓகே. இந்த மாதிரி கூட்டம் எந்த ஒரு மாநாடுக்குமே கிடையாது. ஓகே ஓகே. டிவிக்கே மட்டும் தான் அந்த மாதிரி சேருது. இதே மாதிரி எதிர்பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட்டம் வரும்? கண்டிப்பா எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேருக்கு தான் பர்மிஷன் வாங்கினாங்க. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேருக்கு பார்க்கும்போது இருக்கும். ஓகே. கடல் மாதிரி தான். மாசு தான். விஜய் வந்து சூப்பர். 2024 விஜய் அமைச்சரவையில் நான் அமைச்சர் ஆவேன். மதுரை மேற்கு எம்எல்ஏ சீட்டு வாங்குவேன், ஜெயிப்பேன். சரிங்களா? என்றைக்குமே கெரியரோட உச்சத்துலேருந்து மக்களுக்கு வேண்டி இறங்கி சேவை செய்யறதுக்கு ஒரு சேவகனாக உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? என் ஊர் வட்டம் மேட்டுப்பாளையம், ஆனால் மாவட்டம் கோவை. என் பேர் சிபின் சக்கரவர்த்தி. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக தளபதி 2026 லான்ச் ஆவார் தமிழ்நாட்டில். இது எல்லாருமே பார்ப்போம், எல்லாருமே பார்க்கணும், எல்லாருமே போடணும். ஓகே, இதுதான் கருத்து. இப்படி ஒரு கூட்டம் 10 லட்சம் போகுதுன்னா இப்படி ஒரு கூட்டம் 10 லட்சம் போயிட்டு தான் இருக்குது. கூட்டத்துக்கு ஒன்றும் எங்கேயுமே குறையே கிடையாது. ரேம்ப் வாக்கெல்லாம் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நான் இங்கே. ஓகே, தேங்க்யூ. ரேம்ப் வாக் பக்கத்துலயே பார்த்துட்டோம். ரேம்ப் வாக் பக்கத்துலயே பார்த்தீங்க. ஃப்ரண்ட்ல இருந்தீங்களா, எங்கிட்ட லெஃப்ட்ல ரைட்ல இருந்தீங்களா? ரைட்ல அவர் நடந்து வர ரைட் சைடு, அவருக்கு ரைட் சைடு, நாங்க லெஃப்ட் சைடு. ஒரு 50 பேர் 50 பேர் ரெண்டு வேன் வந்திருக்கோம். ஆமா, ரெண்டு வேன். இது கட்சியில இருந்து கூட்டம் வந்தாங்களா? ஆமா, கட்சியில இருந்து கூட்டம் வந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க வந்தீங்கல, இப்ப இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? அதாவது நாங்க தலைவரை பார்க்கணும் வரல, இவ்வளவு பேர் தலைவருக்கு இருக்கோன்னு காட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகே, சூப்பர் சூப்பர். மாநாடு மாதிரி இருக்கா இல்ல இப்படி திருவிழா மாதிரி? திருவிழா தான். இன்னும் அழகர் சாங் மட்டும் போடல, போட்டுருந்தா இதோட இதா இருக்கும், வேற லெவல்ல இதா இருக்கும். ஓகே 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 ஓகே. இல்ல இந்த கூட்டம் நீங்க வந்திருக்கீங்க சப்போர்ட் பண்ண, இந்த கூட்டம் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்த்தோம். கண்டிப்பா எங்க அழகர் சாமிக்கு எல்லாரும் எவ்வளவு எதிர்பார்க்கறாங்களோ அதே அளவு இதை எதிர்பார்த்தோம். இன்னும் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. எங்களுக்கு வரவே மனசு இல்ல. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கிட்டத்தட்ட 100 பசங்க இருந்தாங்க, நாங்க 2 பேர் தான் இருந்தோம். செம்மையா பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. பேரிகார்டே சாஞ்சிருச்சு, ஆனா எங்களை பாதுகாப்பா கூட்டி வந்து வெளிய விட்டுட்டு போனாங்க. ஓகே ஓகே. பசங்களா இருந்தாங்க. எங்களோட விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் நல்ல பசங்க தான். தலைவரை இந்த நாள் டிவிலே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறனால. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இதே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்ப எப்படி ஃபீல் ஆனீங்க? கூஸ் பம்ப்ஸ் அவ்வளவுதே, உடம்பு பூரா கூஸ் பம்ப்ஸ். ஓகே. அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. மேல அப்படியே கலை கூட கூட்டி போற மாதிரி. தலைவர் கூட நடந்து போற மாதிரி இருந்துச்சு, போக முடியல. என்ன பண்றது? ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நெக்ஸ்ட் டைம் மாநாடு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தலைவர் கொஞ்சம் நெருக்கமா பார்க்குற மாதிரி உண்டான சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணணும். வந்து காசு கொடுக்காம ஒரு கட்சிக்காரங்க மிகப்பெரிய கஷ்டம் இல்ல, எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு கேஸ்ட் ரீதியாவோ மத ரீதியாவோ எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம மக்கள் சப்போர்ட்டோட முதல்வர் வேட்பாளர் விஜய் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஜெயிக்க வைக்கணும். அதான் எங்களோட மைண்ட் செட். எல்லா மாற்றத்துக்கு உண்டான கட்சி, எல்லா கட்சியுமே காசு வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க.
அப்படிங்கப்ப பையனையோ அவங்க ரிலேட்டிவ் யாரையோ முன்னிறுத்தாங்க. எங்கள் தலைவர் அப்படி கிடையாது. அவர் அதிகமாக சம்பாதிக்க நினச்சா அடுத்து இன்னும் 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கலாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு மக்களுக்காண்டி வராரு. இதே பணியை நாங்களும் எங்கள் தலைவருக்காண்டி மக்களுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்வோம் எங்கள் சார்பாக. காசு கொடுக்காம இவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னா எந்த கட்சிக்குமே முடியாது. இப்போ ஒன்றுமே கிடையாது. டிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமி பேரணி போகிறாருன்னா 200 ரூபா கொடுத்து தான் கூட்டு வருவாங்க. இதே இது ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேலேருந்து வேற ஒரு ஆள் வந்தால் கூட அவங்களும் காசு கொடுத்து தான் கூட்டு வருவாங்க. நாங்கள் காசே கொடுக்காம கூடியிருக்கோம். அதே மாதிரியா எங்களோட ஓட்டு செல்வாக்கை பார்த்த உடனே சீமான் வாயை மூடிட்டு அமைதியாக போயிடுவார். யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. காசு கொடுத்தாலும் இவ்வளோ கூட்டம் கூட்ட முடியுமா? காசு கொடுத்தா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் கூட முடியாது. ஆமாம், இவ்வளோ பெரிய கூட்டம் கூட முடியாது. காசு கொடுத்தா கூட இவ்வளோ பெரிய கூட்டம் வராதுன்ற விட தான் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து வழிநடத்தி செல்ல முடியாது. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தால் கூட, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் முடியாது. அடுத்து எங்கள் தலைவர் ஆளுங்கட்சியாக கொண்டு போவதற்கு உண்டான வழியை நாங்கள் எடுப்போம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ டிராஃபிக், இதெல்லாம் எந்த கட்சினாலும் சமாளிக்க முடியும். இந்த ஒரு கட்சினால தான் முடியும். எங்கள் தளபதி ஒரு வார்த்தைக்காண்டி நாங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தூத்துக்குடி மாவட்டனாலே அவருக்கு எந்த மாவட்டம் எங்கே மாநாடு வச்சாலும் இந்த மக்கள் இதே கூட்டம் எப்போ எல்லா கூட்டத்துக்கும் போகும். விக்ரவாண்டியில் போட்டு இங்கே வரமாட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இங்கே விக்ரவாண்டியோட டபுள் மடங்கு கூட்டம் கூடி இருக்கும். எங்களோட கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை இருக்குன்னு மீடியாக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா எங்க அண்ணனை மட்டும் எதுவுமே ஒரு அன்னிசிப்படுத்தாம நீங்க மீடியா மட்டும் கரெக்டான முறையில் வழி நடத்தணும். கேப்டன் விஜயகாந்த் மணி ஆக்கிராதீங்க, அவ்வளவுதான். அவர் பண்ற எல்லா விஷயமே கரெக்டான விஷயமா மட்டும்தான் இருக்கும். இழிவா பேசி அவர் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டீங்க. ஆனா நல்ல மனுஷன் தான். அவர் இல்லாதப்ப நல்ல மனுஷன் சொல்றாங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. உங்களுக்கு சேர்த்தாங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவாரு, நல்லது பண்ணுவாரு. நம்ம தான் மாத்திக்கிடணும். மக்களாட்சியோட மக்களுக்காக நம்மளாக அண்ணன் நம்ம விஜய் தளபதியாக நம்ம எல்லாருமே மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாங்களும் எங்கள் சொந்த காசில் தான் வந்திருக்கோம். நான் இன்னைக்கு வேலைக்கு போகாமல் வேலையை லீவ் போட்டு 2 நாள் லீவ் போட்டு வந்திருக்கேன். என் சொந்த காசில் தான் காசு கொடுத்து வண்டிக்கு காசு கொடுத்து ஒரு டூரிஸ்ட்டில் வந்து 42 பேர் வந்திருக்கோம். காசு கொடுத்தாலும் இந்த கூட்டம் வாய்ப்பு கூட்டம் சேர்க்க முடியாது. நாங்கள் தளபதிக்காக வந்திருக்கோம். தளபதிக்காக என்றைக்குமே வேலை செய்வோம். தளபதி என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்கள் தளபதி நாங்கள் உட்கார வச்சு பார்ப்போம். 2026 எங்கள் தளபதி தான் இங்கே உட்காருவார். வருகால இதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே எதுவாக இருந்தாலும் உடச்சி காட்டி எங்கள் தளபதியை நாங்கள் உட்கார வைப்போம். எங்க தளபதி தான் எங்க ஏரியாக்குள்ள தொண்டாமுத்தூர் தொகுதியில எங்க தளபதி மட்டும் தான் வருவாரு. எவ்வளவு வர முடியாதுண்ணா. இன்னொன்னு கேட்டீங்கன்னா தாய்மார்கள்லாம் இன்னைக்கு வந்து தளபதிக்காக ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உன்னை நாங்க சந்திக்கல, அரசியல் சந்திக்கும் போது நாங்க எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் உங்களுக்கு. சீமான் வந்து என்ன சொல்றா அப்படின்னா நாங்க டீ விக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா டீ விக்கிறவன் தான் இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா நைட்டு மாலுமா அவன் தான் டீ வித்துட்டு இருக்கான். நான் டீ விக்கிறவனாவே இருந்துட்டு போட்டோம். எங்க தளபதிக்காக எல்லாரும் வாழ முடியும். நைட் மாலுமா டீ தானே அவனு வித்துட்டு இருக்காங்க. டிஎம்கே மாநாட்டை பார்த்துருக்கேன், போயிருக்கேன். உண்மையில நான் டிஎம்கேல இருந்தவங்க, ஆனா விஜய் ரசிகனா இருந்தேன். பிரமாண்டத்தை விட்டுருங்க. ஆமா, கூட்டத்தை சொல்லுங்க. கூட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி கூட்டத்தை நீங்க இதுவரைக்கும் லேடிஸ் வந்திருக்காங்க. லைஃப்ல பார்த்தீங்க. இளைஞர்கள் சேர்ந்து இளைஞர் அவங்களுக்கு இளைஞர் ஏமாத்துறாங்க. லேடிஸ் வந்திருக்காங்களா? இவரும் நடுத்தர வயசு உள்ளவர் தான். சோ லேடிஸ் இருக்காங்க, நடுத்தர வயசு இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்களே, ஏதாவது மாநாடு காசு கொடுத்து கூப்பிடுறாங்க. நாங்க வந்து சொந்த காசுல வந்து லேடிஸ் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. கூலி தொழிலாளி. நாங்க வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். எங்க சொந்த காசுல எங்க தளபதிக்காக வர மாதிரி 1000 500 கொடுக்கல. எங்க தளபதியை நாங்க எங்க கொண்டு போய் நிறுத்துவோமோ அங்க நிறுத்துவோம். எல்லாரும் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் தொகுதியில எங்க தளபதி தான் உட்காருவாரு. விஜய் அண்ணன் தான் உட்காருவாரு. வேற எவனுமே உட்கார முடியாதுண்ணா. சரி, இங்கே அடுத்து வந்து அவங்களே பார்த்துட்டாங்க. என்னடா கொங்கு மாவட்டத்தில் வந்து விஜய் ரசி அதிகம், தென் மாவட்டம் வந்து அஜித் ரசி அதிகம் தான். பட் இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. எங்கள் தலைவர் வந்து விஜய், தளபதி விஜயனாலே எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அதனால் வந்து எங்கள் தளபதி விஜய் வந்து 2026 வாங்கணும்னு சொல்லி நசுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பாமகவை எடுத்துக்கோங்க. அப்பா அம்மாங்களாம் வந்து 2 பேர்த்து வந்து அங்கிட்டு பேசி இங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. யார் பேசுறது உண்மைன்னு தெரியல. கிட்டத்தட்ட 86 வயசு ஆகுது அவரோட பேச்சியா, இதில் 51 வயசு ஆகிற அன்புமணி பேச்சான். நான் வந்து அவங்களோட இதில் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பாமக. ஆமாம், நான் அதுலேருந்து நான் இப்போ வேலைக்கு வந்து நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். என்ன பண்ண முடியுங்க? இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி மற்றவங்க வந்து பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. கொங்கு மண்டலத்தில் வந்துங்க இங்கே இருக்கிற மக்கள் தொகையிலே வந்துங்க வன்னியர் தான் அதிகமாக இருக்காங்க. எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். கவுண்டர்கள் அதிகம் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமாக இருக்கிறத வன்னியர் சமுதாயம் மட்டும்தான்.
அதனால தான் வன்னியர் வந்து 10.5 இடஒதுக்கீடு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் கொடுக்கலன்னு சொல்கிறதுனால வந்து இவங்க அண்ணா குடும்பத்தை சண்டைக்கு போட்டு விட்டாங்க. இவங்க வந்து சண்டை கட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, சண்டை கட்டிட்டு போகட்டும். அதுக்காக வந்து இவங்க வந்து நீ பிஜேபி கூட போல ஏடிஎம்கே போகிறது யார்கிட்ட போகிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே தெரியல, அவங்களுக்கே தெரியாமல் இருக்காங்க. அப்பா அம்மா சண்டை கட்டிட்டு இருக்காங்க. மக்கள் ஃபுல்லாக டிவிக்கே மேலே வந்துட்டாங்க. இப்போ இல்லைங்க, 10 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு மாநாடுக்கு 10 லட்சம் பேர்னா 10 லட்சம் கூட ப்ளஸ் போடுங்க. 40 லட்சம் பேர் வந்து ஒரு ஓட்டு போகிறக்கே ரெடியாக இருக்காங்க ஒரு மாநாட்டிலேயே. அப்போ வந்து 6 கோடி வாக்காளில் வந்து 3 கோடி வாக்காளில் வந்து டிவிக்கு ஓட்டு போகிறக்கு ரெடியாக இருக்கான். என் சம்சாரம் சொல்லுது, எங்கள் அண்ணன் சொல்கிறேன், எங்கள் தம்பி சொல்கிறான், டிஎம்கே, எங்கள் அப்பா டிஎம்கே, அவரே சொல்கிறாரு. நான் வந்து என் தம்பி இப்படி 6 ஓட்டு இருக்கிறாங்க, 4 ஓட்டு வந்து டிவிகேக்கு வருது, 2 ஓட்டு டிஎம்கே போகிறது, ஏடிஎம்கே போகிறதுன்னு தெரியலங்கிறாப்பலாம். நான் என்ன பண்ண முடியும்? என் பையனுக்கு வந்து 15 வயசு ஆகுது. அவனை செய்யப்பான், நீங்கள் இப்படி இருக்கீங்க, நான் வந்து டிவிக்கு தான் போனேன், அம்மா சொல்லுது இப்படி சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், டே நான் வந்து கட்சியில் இருக்கிறேன், என் தம்பி இப்படி பேசிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருக்கிறேன். நம்ம பெரும்பகுதி வந்து டிவிக்கே தான் வேணாம், டிவிக்கில் வருங்க. நீங்கள் வேணால் நினச்சிக்கலாங்க, வேணா ஒரு 2000 ஓட்டு 1000 ஓட்டு நீங்கள் வேணால் ஜெயிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஆட்சி மாதிரி தான் மாறலையே எங்களுக்கு தெரியாது, டிவிக்கே தான் வரும். நீங்கள் வந்தாலும் போனாலும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து அரசியல் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் இருக்கோம், சரிங்களா? நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. கொங்கு மண்டலில் வந்து இருக்கிறது வந்து ஏதோ கொங்கு கோட்டை கோயில்னு சொல்லி போட்டிருக்காங்க, பிஜேபியுமே ஏடிஎம்கே. இதெல்லாம் சும்மா, சரிங்களா? டாம் அடிக்காது. ஏப்ரல் மாதம் தெரிஞ்சு போயிடும், சரிங்களா? உங்களுக்கு மே மாதம் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, மே 25 உங்களுக்கு இல்லை பூலிங் வந்து அந்த பர்சன்டேஜ் கூடையிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிசல்ட். ஏன்னா இவ்வளோ வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இவ்வளோ பூலிங் தான் ஆகணும் இருக்கும். அந்த பூலிங் கூடிச்சினாலே உங்களுக்கு பீதி ஆயிரும், எல்லாருக்கும் பீதி ஆயிரும். ஏங்க வானதி சீனிவாசன் அங்கே இருக்கிற அப்படி ஒன்றும் இல்லாத தொகுதியிலே அந்த கமலஹாசன் வந்து சென்னையிலேருந்து அங்கே தான் நிற்கணுமா கொங்கு மண்டலத்தில்? அவருக்கு இடம் கிடைக்காதா? 234 தொகுதி இடம் கிடைக்காதா கமலஹாசனுக்கு? நான் கேட்குறேன். இப்போ திரும்ப வந்து ஏன் உங்களுக்கு அந்த திருமணத்தில் அங்கே இருக்குது, அங்கே ஐயர்கள் அங்கே இருக்காங்க, அங்கே நிற்க முடியாதா? ஏன் சரி பேர் நிற்க தொகுதி எங்கே அங்கே நிற்க முடியாது உங்களால்? ஏன் அங்கே நிற்கிறீங்க? மக்கள் அங்கே இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து பேமாளிகை வேலை செய்கிறவங்க கலப்பு செஞ்சு போய் படுத்துக்குவானுங்க. அவனை ஓட்டு போட்டோன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. எடப்பாடி யாருன்னே தெரியாது. 2000 ஜெயலலிதா இறந்த கம்பு தான் எடப்பாடியே தெரியும். இன்றைக்கி வேணால் ஒரு 10 வருஷம் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் உங்கள் பையனை விட்டு அரசியல் வந்து ஒரு 10 படம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உதயநிதி இல்லைன்னு சொல்லலாம். ஸ்டாலின்னா யாருன்னு தெரியாது, தளபதி ஸ்டாலின்னு சொல்லலாம். 96 நீங்கள் வந்து மதுரையில் வந்து ஒரு பெரிய ஒரு டிவிக்கே கட்டாயம் வருது, இப்போ வரும். அந்த இதை சொல்லி படத்தை எடுத்து நீங்கள் ஒரு 2-3 படம் எடுத்துருக்கீங்க, உங்கள் படம் வெளியே வராமல் இருக்குது, சரிங்களா? உங்கள் பையனை வச்சு நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க. அவர் வந்து மக்கள் முதல்ல வந்து யார் தெரியணுங்கிறக்க படம் எடுத்துருக்கீங்க. அதை வச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் எடுக்க வேணும்னு வந்திருக்காங்க. ஏங்க நீங்கள் முதல்ல சொல்லிக்கலாம்ல, முத்து மாதிரி 2 படம் எடுத்து நீங்கள் நடிச்சுட்டு இருந்திருக்கல. ஏங்க நீங்கள் காதல் எடுக்கிறீங்க, நம்ம கதிர்வேலன் காதல் எடுக்கிறீங்க, நண்பன்னு சொல்லி படம். மக்கள் மத்தியில் உங்கள் பையனோட மூஞ்சி வரணும். அடுத்த 5 வருஷம் உங்களோட பையன் வந்து துணை முதல்ல வரணும், அடுத்தது வந்து முதலமைச்சர் ஆகணும். ஏன் கனிமொழி பையனை கொடுக்கூடாதா? உதய கருணாநிதி மரணம் இல்லையா, தயநிதி மரணம் இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்கள் வயசுக்கு கொடுக்குறீங்க? புரியுதா சொல்லுறது? நீங்கள் வந்து ஒரு குடும்பம் வாழ வைக்கணும்னு பார்க்குறீங்க, ஆனால் அவர் வந்து பல குடும்பம் வாழ வைக்கணும். வரப்போது ஜெயிக்க போகிறது நம்ம விஜய் தான், ஓகேங்களா? அதில் மாற்றமே இல்லை, மாற்றமே கிடையாது. அவர் தான் வராரு, இந்த ஆட்சிக்கு அவர் தான் வர போகிறார், ஜெயிக்க போகிறார். நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம், ஓகேங்களா? இப்போ ஆட்சி வருதுன்னு உடனே மறுபடியும் அந்த ஸ்கீம் இது பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன் செய்யுங்கடா. கண்டிப்பா அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரே வார்த்தை அவ்வளோதான், புரியுதா? சும்மா ஃப்ரீ பஸ் விட்டு அது விட்டு நல்லா வேஸ்ட். அதெல்லாம் சும்மா அவர் அங்கே இருக்கு. இலவசத்தை அதான் இப்போ டிவிக்கு இருக்கவங்க இலவசம் எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஆமா, இலவசமே வேணாம். இலவச பஸ் எங்க நிறுத்துறான் அவன் பாட்டுக்கு அவன் போயினேங்கிறான். அதே அதுக்கு முன்ன மதிப்பு இல்லை. அதுக்கு முன்ன வந்து என்ன பண்ணாங்க, மு.க. ஸ்டாலின் கரும்பு கொடுத்தேன், அது கொடுத்தேன், அரிசி கொடுத்தேன், பருப்பு கொடுத்தேன். இப்போ என்ன கொடுத்தாரு? ஜெயலலிதா இருந்த ஆட்சியில் 2000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணாரு? பொங்கல் பரிசு சூப்பராக கொடுத்தாரு அவரு. ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்களும் சூப்பராக கொடுப்போம் அவருக்கு. கண்டிப்பாக அவர் வர போகிறது வாய்ப்பு கிடையாதுங்க. நம்ம ஜெயிக்க போகிறது இதுதான், ஓகேங்களா? இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கல, எதிரே பார்க்கல. உள்ள போயிட்டு இருந்தீங்களா? இப்பதான் நான் போயிட்டு உள்ள வேற லெவலாம். 2 நாளைக்கு முன்னாடில இருந்தே எல்லாம் புக்கிங் பண்ணி உட்காந்துருக்காங்கண்ணா. தளபதியை பார்க்க கூட்டம் வந்து வேற ஒரு நபர் வந்து சேர்க்க முடியுமா? டிவிக்கே தான் எல்லாமே இதுக்கப்புறம் டிவிக்கே தான். இது சும்மா ஒரு டெமோ தான், சும்மா இது. மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய், தளபதி நமக்கு அடிப்படை தேவைக்கும் விவசாயத்துக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அதுக்கு பார்த்துட்டு சொல்கிறது எல்லாம் வந்து செய்கிறது இல்லை. நிறைய பேர் நம்ம அண்ணன் வந்திருக்காரு, கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லா இருக்கும். வந்து நாங்கள்லாம் ரசிக்கிறோம். இந்த முறை எல்லாம் எத்தனையோ பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இந்த முறை வந்து நம்ம அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
அவர் எப்படி எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானந்த் வந்துட்டு இதே வந்து திரை உலகத்தில் வந்துட்டு விஜய் அண்ணா மாதிரி வந்துட்டு 250 கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு விட்டுட்டு வந்தால் நாங்களும் யங்ஸ்டர் வந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ எங்கள் அண்ணா வந்து இப்போ ரசிகர் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு. இப்போ எங்கள் அண்ணா அதை விட்டு போட்டு வராரு. இப்போ புரியுதா? இப்போ வந்துட்டு விட்டு போட்டு வராரு, அதிகமாக சம்பாதிக்கிற அப்படின்னு வந்து யோசிச்சா வந்து மாற்று கருத்துக்கு குறை சொல்லிகிட்டே தான் இருக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியில் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஓட்டு போட்டால் தான் நமக்கும் வேல்யூபுளாக இருக்கும். சும்மா வந்து நடிகர் சொல்லிட்டே இருந்தால் எல்லாத்துக்கும் குடி உரிமை வந்து இருக்குது. யார் வேணால் நிற்கலாம். எல்லாத்துக்கும் இப்போ சப்போர்ட்டுக்கு சும்மா வந்து ரசிகர்கள் இருக்காங்க, இவங்க வந்து தொண்டனாக மாற்றுறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அரசியலில் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரசிகர்கள் வேணும். ஒரு கட்சி இருந்துகிட்டே தொண்டனுக்கு வந்து ரசிகர்கள் வேணும். புரிதல் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே வேணும். இப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து ரசிகர் வந்துட்டு விஜய் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து மாற்று கருத்து நிறையா வந்துட்டு சோசியல் மீடியாவில் வந்துட்டு அவதூறாக தான் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்கல. எங்கள் அண்ணனுக்கு முடிஞ்ச சப்போர்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டே தான் இருக்கோம். நாங்கள் ஜெயிக்கிற தோக்கல, முதல்ல வந்து நிற்போம். சரி வந்துட்டு ஆமாம் சண்டை செய்கிறோம். ஏன்னா இவங்களே மக்களுக்காக தான் அவர் வந்து வராரு. மக்களுக்காக தான் எல்லாம் வராரு. வந்து அடிப்படை தேவைகள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்காம வந்து இன்னும் எல்லாத்துக்குமே இருக்குது. அவங்க வந்துட்டு எதுவும் பேச முடியல. அந்த சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எல்லாம் மக்கள் வந்து போக போக புரிஞ்சுக்குவாங்க. அண்ணா வந்து இருப்போம், நாங்களும் ரசிகர்கள் வந்துட்டு இருப்போம், தொண்டனா மாதிரி இருப்போம். அண்ணனுக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மற்ற கட்சிங்க மாதிரி இல்லை எல்லாம் கை காசு போட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். சும்மா தொண்டர்கள் வந்துட்டு சும்மா தற்கூரிகை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ரியாலிட்டியில் வந்து புரிஞ்சுக்கலாம். அவரும் வந்து அரசியலேருந்து நிறைய திரையுலகத்துலேருந்து இங்கே வரும்போது நாங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சும்மா அதுக்கு வந்துட்டு டிவிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தா இது வந்து நல்லாவா இருக்குது? அவரே வந்து சீமானண்ணே வந்து பேசலாமா? லட்சிய கூட்டம் ரசிகர் கூட்டமா? என்ன லட்சிய கூட்டம் ரசிகர் கூட்டம்? எல்லாத்துக்கும் வயிற்று பசி இருக்குது, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இருக்குது. அவன் போராட தான் செய்கிறான். அவன் விட்டு போட்டு வர எதுக்காக வரான்? நீங்கள் பார்த்து எல்லாம் பார்த்து போடுங்க. ரொம்ப புரிய வைக்கணும் இல்லை பேசினா இது வந்து பேசிகிட்டே போகலாம். ஓகே.